பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் வில்லங்கங்கள் வரும், அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது வழக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் தொந்தரவுகள் பெருசாகி அதன் பிறகு முடியும். உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் வரும், ஆனால் கொஞ்சம் பிரச்சனைக்கு பிறகு தான் வரும். சரிங்களா? ஆக பூர்வீக சொத்துக்கள் பிரிவினை சார்ந்து ஒரு நற்காலகட்டம், பிரச்சனைக்கு பிறகு இக்காலகட்டம். சரிங்களா? அதை நீங்கள் உணர்ந்துக்கிடணும். அப்படியே ஜாதக ரீதியாக வாங்க. 5ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ, இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு சார்பாக சில நன்மைகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அந்த பண பரிவர்த்தனை, வருமான ஓட்டம், கையில் காசு புரள்வது சிறப்பானதாக அமையும். இப்போ இந்த நாளில் ஒரு பாவகம் சார்ந்து கூட தசாபுக்தி நடக்கலை, கடைசி வாரமும் நார்மலாக தான் போகும். சரிங்களா? அப்போ என்னங்க, தசாபுக்தி தான் முக்கியமானது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். இது ஒரு அமைப்பு. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாத பலனை நம்ம பார்க்க இருக்கோங்க. எப்போவுமே ஒரு மாத பலன் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சார பலனுடைய பலம் அப்படிங்கிறது 5லிருந்து ஒரு 10%, அதிகபட்சம் அவ்வளவுதான். ஆக இந்த பலனும் அவ்வளவுதான். நீங்கள் இதை முழுமையாக அப்படி நடந்துடும் எல்லா விஷயம் அப்படிலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களுடைய ராசிக்கு சொல்ல போகிற ஒரு 5 பலனோ 6 பலனோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்குமான்னு அப்படி கிடையாது. கூடவே ஒவ்வொரு பலனை சொல்லும்போது இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்தால்தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுயஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது மிக மிக பயனளிக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். மேச ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஆகச்சிறந்த அற்புத மாதம்னு சொல்லுவேன். அதுவும் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் ரொம்ப சூப்பர், 4வது வாரம். அப்போ முதல் 3 வாரம் பெருசாக சிறப்பில்லை, ஓகே. ஆனால் கடைசி வாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு, குழந்தைக்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்ற தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அதி உன்னத மாதம் இந்த மாதம். ஏதாவது நீங்கள் மெடிக்கல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இப்போ ட்ரை பண்ணலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு சாதகமான பலனை வழங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் கிடச்சிருமா? அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகிற தசாபுக்தி யாருக்கு நடந்து கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு இப்போ உறுதியாக கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் வில்லங்கங்கள் வரும், அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது வழக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் தொந்தரவுகள் பெருசாகி அதன் பிறகு முடியும். உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் வரும், ஆனால் கொஞ்சம் பிரச்சனைக்கு பிறகு தான் வரும். சரிங்களா? ஆக பூர்வீக சொத்துக்கள் பிரிவினை சார்ந்து ஒரு நற்காலகட்டம், பிரச்சனைக்கு பிறகு இக்காலகட்டம். சரிங்களா? அதை நீங்கள் உணர்ந்துக்கிடணும். அப்படியே ஜாதக ரீதியாக வாங்க. 5ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ, இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு சார்பாக சில நன்மைகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலில் மனக்கசப்புக்கள் ஏற்படும். தேடி தேடி போய் லவ் பண்ணுவீங்க, ஆனால் காதல் அமைப்புகளில் சில கசப்பான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத மேச ராசி அன்பர்கள் உணர வேண்டும். அது காதல் பிரேக்கப்பாக இருக்கலாம், அல்லது பிரிவினையாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மன வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம். உங்கள் சுய ஜாதகப்படியும் 5-8 அல்லது 5-12 இந்த சம்பந்தத்தில் தசாபுக்தி போகின்றது என்றால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு காதல் சார்ந்து பிரச்சனையையோ மன அழுத்தத்தையோ தரும். ரொம்ப நிதானமாக இருக்கணுங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. 11ஆம் இடமோ அல்லது 2ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ அல்லது 4ஆம் இடமோ, இந்த 4ல் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் சரி, அந்த பண பரிவர்த்தனை, வருமான ஓட்டம், கையில் காசு புரள்வது சிறப்பானதாக அமையும். இப்போ இந்த 4ல் ஒரு பாவகம் சார்ந்து கூட தசாபுக்தி நடக்கலை, கடைசி வாரமும் நார்மலாக தான் போகும். சரிங்களா? அப்போ என்னங்க, தசாபுக்தி தான் முக்கியமானது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் தள்ளி போய்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த கடைசி வாரம் திருமணம் பேசி முடிகிறது.
அது சார்ந்த ஒரு நற்செய்தி காதுக்கு ஏற்றது, அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். சரி, ஜாதக ரீதியாகவும் 2, 7 அல்லது 11 இந்த 3ல் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்திகள் நடந்தாலும் திருமணத்திற்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சரிங்களா? இந்த காலகட்டம் அதுவும் குறிப்பாக கடைசி வாரம். ஸோ தாராளமாக நீங்கள் திருமண பேச்சுவார்த்தைகளுக்காக முயற்சிக்கலாம். அது சார்ந்து ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களுக்கு அல்லது நீடித்து மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கடைசி வாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடம்பு தேவையில்லை, பரவாயில்லப்பா, இந்த ஒரு 10 நாள் பட்டம் பாடு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, நார்மல் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே உங்களுடைய பிணியிலிருந்து, நோயிலிருந்து அதன் வீரியத்தை குறைப்பது அல்லது முழுமையாக குணமாக்குவது அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் அந்த நோயினுடைய வீரியம் நிச்சயமாக குறையக்கூடிய ஒரு அமைப்புகளுக்குள்ளாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ சரியான மருந்து எடுக்கிறது, உணவு பழக்க வழக்கங்கள் நல்லா வச்சுக்கிறது, நேர்மறையான சிந்தனைகளை பின்பற்றுறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஜாதக ரீதியாகவும் 1ஆம் இடமோ 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ இந்த 4ல் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் கூட அந்த ஆரோக்கியம் நன்றாக மேம்பட்டு விடும். முடியலன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட அப்படி எழுந்து உட்காந்துருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை வழங்கக்கூடியதாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதையும் அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல கடுமையான பண நெருக்கடி, இல்லை இந்த இடத்துல போய் பணத்தை கட்டியாவன் எல்லாம் மானம் போயிருங்க, ஆனால் கையில் காசு கிடையாது அப்படின்னு பொருளாதாரம் சார்ந்து மிக கடுமையான நெருக்கடி, மிக கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடிகள்லேருந்து தற்காலிகமாக அன்னைக்கு பிரச்சனை தீந்துடும் பணத்தை கட்டி அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த மாதத்தோட கடைசி வாரம். நான் சொல்கிற நற்பலன்கள் எல்லாமே கடைசி வாரத்தில் தான் நீங்கள் முழுமையாக எடுத்துக்கிடணும். சரிங்களா? கடைசி வாரம் அந்த பண நெருக்கடியை குறைக்கிறதுக்கான ஒரு பலம் அல்லது பண வரவு உறுதியானதாக கிடைக்கும். ஜாதக ரீதியாகவும் 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகளும் செல்லுமானால் உறுதியாக அந்த கடனை கட்டுப்படுத்தக்கூடியது மாதிரியான யோக அமைப்புகள் உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் சகலத்திலும் நீங்கள் மேன்மையை பெறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுங்க. இந்த மாதம் ரொம்ப மனக்குழப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 5-8 காம்பினேஷனில் உங்களுடைய ராசிநாதன் அமர்கிறார். அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப மனக்குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஆக அனைத்து மேச ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.